ஹாய் கைஸ், தளபதியோட 68வது படமான தி கோட் படத்திலிருந்து இப்போ ஒரு லேட்டஸ்டான அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தளபதி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய் அவர்கள் இப்போ தி கோட் படத்தோட ஷூட்டிங்ல பிஸியா நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னையில நடந்துட்டு வருது. இந்த சென்னை ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்ததா ஸ்ரீலங்கா போவாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நியூஸ்ல வெளிவந்துச்சு. ஆனா இப்போ வந்திருக்கிற தகவலின்படி பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக ராஜஸ்தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, சென்னை ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா இல்ல இஸ்தாம்புல் இந்த ரெண்டு ஆப்ஷனை தான் வச்சிருந்தாங்களாமா. ஆனா இஸ்தாம்புல் பாத்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா முதல்ல ராஜஸ்தான் ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இஸ்தாம்புல் ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா படக்குழு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. சோ அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக பாத்தீங்கன்னா கோட் படக்குழு ராஜஸ்தான் தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ உறுதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்போ கலைஞர் 100 அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லயும் கலந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரா இல்லையா அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி படங்களோட அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.